அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். நைட்டே பார்த்திங்கன்னா பாதம் ஊற வச்சுருந்தாங்க காலையில் சாப்பிட்லான்ட்டு. இன்றைக்கி காலையில் ஹஸ்பண்ட் சீக்கிரமாகவே கிளம்பி வேலைக்கு போயிட்டார். அதனால் அவருக்கு கொடுக்க முடியல. அவருடைய பங்கை மட்டும் வச்சுட்டு எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு மட்டும் உரித்து சாப்பிட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பாதாமை நம்ம நைட்டே ஊற வைக்கிறோம் அப்படின்னா காலையில் சாப்பிடல, ஈவினிங் சாப்பிட்டுக்கலான்னு விடும்போது அந்த தண்ணியும் கலர் மாறிடுது, ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. அதுக்குள்ளே இருக்க பாதமும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. அதனால நான் அப்படியே வைக்க தேவையில்லை அப்படின்ட்டு நான் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. அப்போ அந்த தண்ணியும் கெட்டு போகாது, பாதமும் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு வச்சுட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் இட்லி, தக்காளி, முட்டை குழம்பு தாங்க. இந்த கிரேவி சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும், அதே நேரத்தில் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா 8 பழமான தக்காளி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், இஞ்சி, பூண்டு போட்டு மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய், கடுகு, ஜீரகம், வெந்தயம் இதையெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. ப்ரௌன் கலர்லாம் ஆக தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி அரைச்சி வச்சோம்ல, அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி, பூரி, சப்பாத்தி, தோசை, ரைஸுக்குன்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாகவும் இருக்கும் வேலை. என்னுடைய அஞ்சரைப்பட்டியில் பார்த்திங்கன்னா அந்த தனியாத்தூள் தீந்து போயிடுச்சுங்க. சரின்ட்டு அதையும் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு அந்த பேஸ்ட்டு. இப்போ நம்ம மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் பார்த்திங்கன்னா தனியாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுவும் எண்ணெய் பிரிஞ்சு வந்த பின்னாடி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி பதத்துக்கு இருக்கட்டுங்க. சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்டுடுங்க ஒரு 7 நிமிஷத்துக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றி வச்சுட்டேன். இன்றைக்கி வியாழக்கிழமை. போன வீடியோலேயே நான் காமிச்சிருப்பேன், நான் ஸ்டீலில் இட்லி பாத்திரம் மீஷோவில் வாங்கியிருக்கேன்ட்டு. இன்றைக்கி வியாழக்கிழமைன்றதால சரி அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம், அதில் இன்றைக்கி இட்லி ஊற்றி வச்சிடலான்ட்டு ஊற்றி வச்சுட்டு இருந்தேங்க. என்னன்னு தெரியலங்க, ஸ்டார்ட் பண்ணும்போதே முட்டி அந்த மாவுலாம் வழிஞ்சு வீணாக போயிடுச்சு. ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு இட்லி தட்டு அப்படியே ஃபுல்லாக இட்லி மாதிரி வருமா இல்லை அப்படியே ஃபுல்லாக பரப்பிட்டு இருக்குமா ஒன்றுமே புரியல. சரி தூக்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேங்க. ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றதுனால அப்புறம் எல்லா இட்லி தட்டுலேயும் கவனமாக இட்லி போட்டு வச்சுட்டு மூடி போட்டு விட்டுட்டேன். இந்த பக்கம் நம்ம குழம்பு 7 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிடுச்சு. உப்பு போட்டு கிளறி விட்டுட்டு அப்புறம் இப்போ முட்டை உடச்சி போட்டுக்கலாங்க. 3 முட்டை உடச்சி போட்டிருக்கேன். முட்டை உடச்சி போட்ட பின்னாடி நீங்கள் தயவுசெய்து கரண்டியை வச்சு கிளறி விடாதீங்க, அப்படியே மூடி போட்டு விட்டுடுங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. அப்புறம் ஓப்பன் பண்ணால் முட்டையெல்லாம் நல்லா வெந்திருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவிட்டு அப்புறம் மிளகுத்தூளும் ஒரு அரை ஸ்பூன் தூவி விட்டுக்கலாம். மூடி போட்டு விட்டுடுங்க ஒரு 2 நிமிஷம். மறுபடியும் கிளறவே கூடாது. ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த இட்லி பார்த்திங்கன்னா நல்லா க்யூட்டாக அழகாக இருந்ததுங்க. பார்க்கும்போது குட்டி குட்டியாக வந்திருந்தது. இட்லி குக்கரில் வைப்போம்ல, அந்த இட்லியோட குட்டி குட்டியாக இருந்ததுங்க. சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கண்டிப்பாக இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். மதியமும் பார்த்திங்கன்னா அதே குழம்பு வச்சு நான் ரைஸ் வச்சு முடிச்சிட்டேன், அதனால் வீடியோ எடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா மந்த்து எண்ட் ஆயிடுச்சுல, அதனால் எல்லா பயிறுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மீதம் இருந்தது. எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அதையும் வேக வச்சு நானும் எங்கள் அம்மாவும் சாப்பிட்டுட்டோம். அவருக்குமே இருக்குது, தூக்கி வச்சுட்டேன், நைட்டு வந்தால் கொடுக்கலான்ட்டு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை பார்க்குறேன். பாய், டேக் கேர்.